ஹொசூர் அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் பற்றாக்குறை. இரவு நேர அவசர சிகிச்சையில் பொதுமக்கள் அவதி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் ராயக்கோட்டை சாலையில் அமைந்துள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாததால் இரவு நேரங்களில் அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக புகார் எழுந்துள்ளது. சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 419 படுக்கைகள் கொண்ட இந்த அரசு தலைமை மருத்துவமனையை 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். ஹொசூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தினமும் பிரசவம், தீவிர சிகிச்சைகள் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகளுக்காக இந்த மருத்துவமனைக்கு வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் நியமிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. குறிப்பாக அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் 13 படுக்கைகள் இருந்த போதிலும் இரவு நேரத்தில் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர் மற்றும் 2 உதவியாளர்கள் மட்டுமே பணியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக சாலை விபத்துக்கள் உள்ளிட்ட அவசர நிலைகளில் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை அளிப்பதில் தாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் அவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் கூறப்படுகிறது. எனவே ஹொசூர் அரசு தலைமை மருத்துவமனையில் போதிய அளவில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களை தமிழக அரசு உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இருந்தாங்க. இங்க திமுக ஆட்சியில் 100 கோடி ரூபாவுக்கு மாவட்ட தலைமை மருத்துவமனை கட்டியிருக்காங்க. கட்டியிருக்கிற இதுக்கு டாக்டர்ஸும் செவிலியர்ஸும் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்காங்க. இங்கே இப்போ எங்கள் அக்காவுடைய ஹஸ்பண்டை ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆனார். 2 பேர் கூட்டிகிட்டு நாங்கள் சேர்த்துறோம். நாங்கள் சேர்த்தும் போது எந்த செவிலியரும் இல்லை. நாங்கள் தான் கூட்டிகிட்டு போகிறோம். நாங்கள் தான் பெட்லேருந்து இந்த வீல் சேரில் எல்லாமே வச்சு நாங்கள் தான் தள்ளிட்டு போகிறோம். இங்கே பார்க்குறவங்க யாருமே இல்லை. அதனால் நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினோம். பட் இருந்தாலும் இங்கே அவங்க இருக்கப்பட்டவங்க ஏதோ போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. இல்லாதப்பட்ட ஏழை எளிய மக்கள் அவருடைய நிலைமை என்ன, இப்போ நாங்கள் அரை மணி நேரம் ஆகுது. அரை மணி நேரத்துக்கு ஒரு 10-11 ஆக்சிடென்ட் ஆகி பேஷண்ட் வந்திருக்காங்க. பார்க்குறவங்க யாருமே இல்லை. இருக்க ஒரே ஒரு டாக்டர், அவரு தேன்கனிக்கோட்டையிலேருந்து இங்கே வந்திருக்காங்களாம். தேன்கனிக்கோட்டை மருத்துவமனையில் அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன நிலைமைன்றது தெரியாது. இப்போ இங்கே 450 பெட் இருக்கு. இங்கே டாக்டர்ஸ் ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. அதுலேயும் அறுவை சிகிச்சை டாக்டர் இங்கே இல்லை. இது ஏதாவது இங்கே எமர்ஜென்சி அப்படின்ட்டு வந்தாங்கன்னா கிருஷ்ணகிரிக்கோ இல்லை தர்மபுரிக்கோ ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. போகிற வழியில் என்ன ஆகும்? வர்ற ஆளுங்க எல்லாமே உயிருக்கு ஆபத்தான நிலைமையில தான் வர்றாங்க. இன்னொன்று, இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு 20 வருஷம் இருக்கும், பாய்சன் குடிச்சிருக்கு. அது அப்போ அப்படின்ட்டு அந்த நிலைமையில இருக்கு. பார்க்குறவங்க யாருமே இல்லை. இருந்தாலும் இப்போ நாங்கள் பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்தால் நாங்கள் தான் அதை கூட்டிகிட்டு போகணும், உட்கார வைக்கணும், எல்லாமே பண்ணணும். இங்கே செவிலியர் யாருமே இல்லை. இப்போ பேசினா அவங்க அராஜகமாக பேசுகிறாங்க. இதை முதலமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு ஹொசூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு டாக்டர்ஸும் செவிலியர்ஸும் பற்றாக்குறை இருக்கிறத கொஞ்சம் இது பண்ணணும்ட்டு கேட்டுக்கிறாங்க.